அசுத்தமான குடிநீர் மற்றும் உணவு மூலம் பரவக்கூடிய ஷிகெல்லா பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டு கேரளத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்தார். ஷிகெல்லா தொற்று என்றால் என்ன என்பது பற்றி விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நம் அண்டை மாநிலமான கேரளம் முழுக்க பச்சை பசேல் என்று பசுமையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னது தான். ஆனால் அதனோட இயற்கை அழகு வேற எந்த ஸ்டேட்டோடையும் நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. நம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி டூர் போக விரும்பக்கூடிய ஒரு ஊராகவும் இருக்கின்றது கேரளம். கிளைமேட் எப்பவுமே ரொம்ப இதமாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழலே கேரளத்துக்கு சில நேரங்களில் நெகட்டிவாகவும் அமைந்து விடுகின்றது. காரணம், எந்த ஒரு புதிய நோய் தொற்றாக இருந்தாலும் முதல்ல கேரளாவில் தாங்க வரும். கோவிட் தொடங்கி நிப்பா வைரஸ்னே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வவ்வால்கள் மூலம் பரவக்கூடிய நிப்பா வைரஸ் 2018 கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கண்டறியப்பட்டது. இதே மாதிரி மூளையை தின்னும் அமீபா தொற்றும் முதல்ல 2016 கேரளாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 2020 தொடங்கி உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று சீனாவிலிருந்து கேரளா திரும்பிய மருத்துவ மாணவர் ஒருவருக்குத்தான் முதலாக கண்டறியப்பட்டது. இதே போல மங்கி பாக்ஸ் மாதிரியான வெளிநாட்டு வைரஸ்களும் இந்தியாவில் முதல்ல கேரளாவில் தான் பதிவானது. இப்படி புதுசாக ஒரு நோய் தொற்று வந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வைரஸோ பாக்டீரியோ பாதிப்பாக இருந்தாலும் சரி, கேரளம் தான் எப்பவுமே ஹாட்ஸ்பாட்டாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலை தான் ஷிகெல்லா பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டு 4 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்திருப்பது அம்மாநில மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதையடுத்து கேரள மாநிலம் முழுக்கவே கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மாநில சுகாதார அமைச்சர் முரளிதரன், கோழிக்கோடு மாவட்டத்தில் மொத்தம் 3 குழந்தைகள் இந்த ஷிகெல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. இதையடுத்து சிகிச்சையில் இருந்த அந்த 4 வயது சிறுமி நிலா அப்படிங்கிறவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், மற்ற 2 குழந்தைகள் பூரண குணமடைந்து வீடு திரும்பி விட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சரி, ஷிகெல்லா என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஷிகெல்லா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குடல்களை பாதிக்கக்கூடியது. ஒருவர் ஷிகெல்லா தொற்றால பாதிக்கப்பட்டா அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வயிற்று வலி இதெல்லாம் இருக்கும். இந்த தொற்று பெரும்பாலும் சுகாதாரமற்ற குடிநீரை குடிக்கிறதுனாலையும் சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் பரவுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிகெல்லா தொற்று திடீர்னு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்கள்ல கடந்த வாரம் மட்டுமே மொத்தம் 123 பேர் ஷிகெல்லா தொற்றால பாதிக்கப்பட்டாங்க. வயநாட்டில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய 164 மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி ஏற்பட்டது. ஆனாலும் முதல்கட்ட பரிசோதனையில் அவர்களுக்கு ஷிகெல்லா தொற்று இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. இருந்தாலும் கூட மாநிலம் முழுவதும் சுகாதாரத்துறை முழு வீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் கிணறுகள், போர்வெல்ல இருந்து தண்ணீர் மாதிரிகளானது சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? கேரள மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்களில், அதாவது ஹோட்டல்களில் கொதிக்க வைத்த சுத்தமான குடிநீரையே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஷிகெல்லா தொற்றால பாதிக்கப்படாமல் இருக்க பொதுமக்களும் இதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சுகாதார அமைச்சர் முரளிதரன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷிகெல்லாவால் எந்த அளவுக்கு இது பெரிய ஒரு நோய் தொற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுமார் வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் உலக அளவில் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்களானது சொல்கின்றது. அதுலேயும் பாருங்க, அப்படி உயிரிழக்கிறதுல 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அதிகம் என்று புள்ளி விவரங்களானது நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் நல மருத்துவர் ஸ்வேதா இணையறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இந்த ஷிகெல்லான்றது ஒரு புதிய தொற்றா? இந்த ஷிகெல்லா தொற்றால வரக்கூடிய அந்த வயிற்று வலி, வயிற்றுப்போக்குக்கும் ஒரு காமனான வயிற்று வலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சார், ஷிகெல்லா அப்படிங்கிறது ஒரு புதிய தொற்று கிடையாது. இது நம்ம எண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். பெரும்பாலுமா குழந்தைகளுக்கு ஏற்படுற வயிற்றுப்போக்கு வைரல் இன்ஃபெக்ஷனால தான் வருது. பட் ஷிகெல்லா மாதிரிப்பட்ட பாக்டீரியாக்களும் சில நேரங்கள்ல வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தலாம். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வயிற்றுப்போக்கு ஷிகெல்லா மாதிரிப்பட்ட பாக்டீரியாக்களால வர வயிற்றுப்போக்குனால சிவியரிட்டி ஜாஸ்தி இருக்கலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட எதிர்ப்பு சக்தி இன்னும் முழுமையா தேர்ச்சி பெறல. இன்னொன்னு, ஷிகெல்லா வயிற்றுப்போக்குனால சிவியர் டீஹைட்ரேஷன், அதாவது நீரழிவு அப்படிங்கிறது அதிக அளவுல ஏற்படும். இந்த மாதிரி இந்த 2 இம்பார்ட்டன்டான விஷயங்களாலதான் ஷிகெல்லா மாதிரிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு வைரல்
டைரியால இருந்து ரொம்ப சிவியாரிட்டியோட தாக்கத்தை ஏற்படுத்துது. எப்படி நம்ம இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது குழந்தைக்கு அப்படின்னா, குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும், ஒரு வாந்தி இருக்கும், ஒரு மிதமான ஒரு காய்ச்சல் இருக்கும். குழந்தை ஆனா வந்து விளையாடிக்கிட்டு ஓரளவுக்கு ஆக்டிவா இருப்பாங்க. பட் ஷிஜல்லா மாதிரிப்பட்ட ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது குழந்தைக்கு அதிக அளவு ஜுரம், அது ஒரு முக்கியமான ஒரு சிம்டமா இருக்கும். மேலும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது வயிற்றுப்போக்கோட சேர்ந்து அதுல சளி மற்றும் ஒரு ரத்தமும் சேர்ந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம வந்து பாக்டீரியல் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். டிசென்ட்ரி ஏற்படுறதுக்கு உண்டான அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அறிகுறி. அதை தவிர கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்டமினல் கிராம்ப், அதாவது வயிறு வலிச்சு வலிச்சு மோஷன் போவாங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான சிம்டம் பாத்தீங்கன்னா டெனிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை கழிவறைக்கு போயிட்டு இப்பதான் திருப்பி வந்திருப்பாங்க, திருப்பி ஒரு வயிறு வந்து திருப்பியும் போய் மோஷன் போகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அடிக்கடி குழந்தை போயிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க மோஷன் போகும்போது. இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகள்னால வந்து நம்ம அழகா வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷனால ஏற்படுற ஒரு வயிற்றுப்போக்கையும் ஒரு ஷிஜல்லா வயிற்றுப்போக்கையும் அழகா கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ ஒருவேளை நிலைமை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தை வீட்டிலேயே ஏதாவது முதலுதவி செய்யலாமா, இல்லை சுயமா ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை ஏதாவது வாங்கி பயன்படுத்தலாமா? ஷிஜல்லா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷிஜல்லா மாதிரிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். சோ பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த டீஹைட்ரேஷன், அதாவது நீரழிவை பிரிவென்ட் பண்றதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். அதுக்கு வீட்டுல எந்த மாதிரிப்பட்ட ஒரு முன்னுதவி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஆர்எஸ், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அது நம்மளோட பார்மசிஸ் பக்கத்துல இருக்கிற மருந்து கடைகள்ல போயிட்டு ஓஆர்எஸ்ன்னு கேட்டு வாங்கி கொதிக்க வச்சு ஆற வச்ச நீர் 1 லிட்டர்ல இந்த ஒரு பாக்கெட்டை கலந்து குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் வயிற்றுப்போக்கு ஆகுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி கொடுக்கறது மூலியமா நீரழிவு அதிகமா ஆகாம நம்ம பாத்துக்கலாம். மேலும் குழந்தைக்கு வீட்டுல வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற ஹோம் பேஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது ஒரு அரிசி கஞ்சி கொடுக்கறது, இளநீர் கொடுக்கறது, நல்ல நீர்மோர் கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்ட நீர் சத்து ஜாஸ்தியா இருக்கிற பொருட்களை கொடுக்கறது மூலியமா நம்ம டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தாம குழந்தைகளுக்கு பாத்துக்கலாம். ஒருவேளை குழந்தைகளுக்கு ரொம்ப வயிற்றுப்போக்கு நிக்கவே இல்லை, யூரின்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுட்டு அவருக்கும் ஒருவேளை ரொம்ப குழந்தைக்கு லெத்தார்ஜி, அதாவது வந்து சோர்வு, உடல் சோர்வு ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரி இருந்தா உடனடியா உங்களுடைய மருத்துவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் கண்டிப்பா பார்க்கணும். இதை பண்ணாம நீங்களே வந்து ஆன்டிபயோட்டிக், அதாவது பெற்றோர்களே வந்து ஆன்டிபயோட்டிக்கை ஒரு பார்மசில இருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு பிராக்டிஸ். ஷிஜல்லோசிஸ்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்குமே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் வந்து ஓவர் த கவுண்டரா நம்ம வாங்கி கொடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல உற்பத்தியாகி அந்த ஆன்டிபயோட்டிக் ஒண்ணு இந்த ஷிஜல்லாக்கு வேலை செய்யாம போயிரும். அடுத்த தடவை அந்த ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் பொழுது நம்ம அந்த குழந்தைக்கு அதை கொடுக்கும் பொழுது முற்றிலுமே அந்த ஆன்டிபயோட்டிக் செயலிழந்து போயிரும். இந்த காரணத்தினால ஆன்டிபயோட்டிக்ஸை பெற்றோர்களே வந்துட்டு கடையில வாங்கி கொடுக்கறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்போ ஷிகல்லா தொற்று பாதிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்கனவே இருந்திருக்கா, இல்லை கரண்ட்ல இப்போ உங்களை மாதிரியான மருத்துவர்கள் கிட்ட வரக்கூடிய குழந்தைகள் இடத்துல இதை நீங்க பாக்குறீங்களா? ஷிஜல்லான்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எண்டமிக்கான ஒரு நோய் தான். இது வந்துட்டு புதுசா வந்திருக்கிற ஒரு கிருமி அப்படின்றது கிடையாது. அதனால பெற்றோர்கள் இதை நினைச்சு வந்துட்டு பயப்பட வேண்டாம். பட் அதே சமயம் அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. இந்த ஷிஜல்லா தொற்று முன்னாடி காலத்திலயுமே நிறைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொற்றுல இருந்து குழந்தைகளை நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, 3 விஷயத்த கரெக்டா பண்ணாலே போதும். இந்த ஷிஜல்லா தொற்று வந்து குழந்தைகளுக்கு வராது. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங், அதாவது ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா குழந்தை ஒரு சாப்பிடறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு கழிவறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சோப் போட்டு குழந்தைகளுக்கு கைகளை வாஷ் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்தது சுற்றமான ஒரு சுகாதாரமான ஒரு கொதிக்க வச்சு ஆற வச்ச நீரை குழந்தைகளுக்கு கொடுங்க. 3வது சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற ஒரு உணவுப் பொருட்கள் மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. கொஞ்சம் ரோட் சைட் ஷாப்ஸ் அங்கில இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற ஃபுட்ஸ் எதுவுமே கொடுக்காம இருக்கிறது பெட்டர். மேலும் நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நீங்க குழந்தை கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிராக்டிசஸ் இதெல்லாம் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த ஷிஜல்லால இருந்து உங்க குழந்தைகளை பாதுகாக்க முடியும். இது ஒரு புதுமையான ஒரு வியாதி, புதுமையான ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைச்சு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கரண்ட்ல நீங்க பாக்குறீங்களா மேடம், ஷிகல்லா தொற்று பாதிப்பை கரண்ட்ல நீங்க எதுவும் பாக்குறீங்களா? அப்படி இருந்தா வந்து 100ல எத்தனை பேருக்கு இருக்கு, ஏதாவது டேட்டா இருக்கா? சார் இது ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எண்டமிக் இன்ஃபெக்ஷன் தான். எக்ஸாக்ட் டேட்டா ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் ஷிஜல்லா இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது இந்த ரத்தம் கலந்து அந்த சீல் கலந்து அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது மோஸ்ட் காமனா நாங்க சஸ்பெக்ட் பண்றது ஈகோலை மற்றும் ஷிஜல்லா தான்.
நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பெருந்தொண்டமைக்கு மிக்க நன்றி. நேரிலே தமிழக சுகாதாரத்துறை தமிழகத்தில் ஷிகல்லா நோய் பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் குடிநீரை நன்கு காய்ச்சி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கெட்டுப்போன உணவுகள், சரியாக வேக வைக்காத மாமிச உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வயிற்று வலி உள்ளிட்ட பாதிப்புகளோடு வர்றவங்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை அளித்து எந்த வகை பாதிப்பு அது அப்படிங்கிறத பரிசோதிக்க வேண்டும் என்றும் உத்தரவானது இடப்பட்டிருக்கின்றது. தமிழகம், கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஷிகல்லா நோய் அறிகுறிகளோடு வருபவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக பொது சுகாதாரத்துறை தரப்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.